தமிழ் வணக்கம். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கூறியிருக்கும் கருத்து நீங்களும் நாங்களும் எல்லோரும் கவனிக்க வேண்டிய அதிமுக்கியமான வரலாற்று முக்கிய தகவலாக இருக்கின்றது. அவர் கூறியிருக்கின்றார், நாங்கள் இதுவரை காலமும் அறிந்த வாழ்ந்த உலக ஒழுங்கு முற்றாக மறைந்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் முற்றிலும் புதிய குழுக்களாக நாடுகள் ஒன்று சேருகின்ற, தமக்குள் ஒப்பந்தங்களை எழுதி கொள்ளுகின்ற புதியதொரு உலகத்தை நோக்கி செல்லுகின்றோம். வர்த்தக போர் என்பது கூட முடிவடைந்து அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது. நம்மை நோக்கி சுனாமி வெள்ளம் போல ஒரு புதிய காலம் வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று உலக மக்களுக்கான இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். முதலாவதாக பிரிட்டன் என்ன செய்ய வேண்டும் என்று கூறிய அவர், நாம் நமது நாட்டினுடைய பாதுகாப்பை முதலில் உறுதி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. பாதுகாப்பு என்றால் படையெடுத்து வருவார்கள் என்பது அல்ல. பட்டினி, வேலையில்லை, வாழ முடியாத நிலைகள் கூட பாதுகாப்பு இன்மையைத்தான் ஏற்படுத்தும். இந்த பாதுகாப்பு இன்மை நிலையில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தலைமை பொருளாக இருக்கின்றது. இரண்டாவதாக, உலக பொருளாதாரமும் வர்த்தகமும் பாரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை, நிறுவனங்களை வைத்திருக்கலாம், அங்கு உற்பத்தி செய்கின்ற பொருட்களை எங்கே எப்படி விற்பது என்பது மிக பெரும் தலை சுற்றும் வேலையாக போயிருப்பதனால் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. மூன்றாவதாக, நாம் நினைக்காத ஒரு காலம் வருவதனால் அதை எப்படி சந்திக்க போகின்றோம் என்று சகல சூழ்நிலைக்கும் ஏற்ப மக்கள் தயாராக வேண்டும் என்கின்றார். இந்த நிலையில் பிரிட்டனினுடைய பிரதமராகிய தன்னால் என்ன செய்ய முடியும்? டொனால்ட் ட்ரம்புடன் பேசி அவர் புறப்பட இருக்கின்றார். பிரிட்டனில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் மூச்சு விடுவதற்கு வழி செய்வதற்கும், வேலை இழப்போருக்கு வேலை இழக்கும் அபாயத்தை தடுப்பதற்கும், வரியை குறைப்பதற்குமான எத்தனங்களை செய்வதற்கு தான் அமெரிக்க அதிபருடன் பேச இருப்பதாக கூறுகின்றார். பழைய உலகமானது சட்டங்களினால் ஆளப்பட்டது. இப்பொழுது சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்கின்ற அந்த கருத்து உடைந்து தகர்ந்து நீரோடு நீராக கரைந்து போய் இப்பொழுது புதிய ஒப்பந்தங்கள் வருகின்றது. அந்த ஒப்பந்தங்களில் நீதி என்பது தேவையில்லை என்பது அவருடைய கருத்து. உதாரணமாக, நேற்று முன்தினம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஹங்கேரி நாட்டிற்கு சென்றதும் ஹங்கேரி நாடு உடனடியாக போர்க்குற்ற நீதிமன்றில் இருந்து தன்னை விலத்தி கொண்டு அவரை வரவேற்றிருக்கின்றது. எனவே சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்பதை கூட ஹங்கேரி நாடு உடைத்திருக்கின்றது. இது கவனிக்க வேண்டிய விடயமாகும். எனவே நாடுகள் குழுக்களாக இணைந்து கொண்டிருக்கின்றன. அந்த குழுக்கள் தமக்குள்ளான சட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகை ஆள பார்க்கின்றார்கள். பழைய காலம் முடிந்து போகின்றது. ஒருவனை ஒருவனாக கருத வேண்டும், சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்கின்ற விவகாரங்கள் எல்லாம் நேற்று நடந்த சம்பவங்களாக இதுவும் கடந்து போகும் என்று கடந்து விட்டது என்ற பொருளை அவருடைய கருத்து தருகின்றது. இந்த இடத்தில் பிரான்சினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயலை மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கின்றார். இவருடைய செயல் காரணமாக உலக வர்த்தகம் மிக பெரும் தள்ளாட்டமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து பலருடைய வருத்தங்கள் வெளியாகி இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல் வரி மூலமாக ஐரோப்பாவுடன் அவர் பகைத்து கொண்டதானது, ஐரோப்பாவில் இருந்து எப்படி பிரிட்டன் தன்னை வெளியேற்றி கொண்டு சென்றதோ, அதற்கு பிரிக்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டதோ, அதுபோல இன்னொரு பிரிக்ஸ் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து அமெரிக்கா தன்னை முற்றாக அறுத்து கொண்டு வெளியேறி இருக்கின்றது என்று அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் நியூயார்க் டைம்ஸில் பிரபல ஆய்வாளர் மேக் லெண்ட்லர் கூறிய கருத்து வெளியாகி இருக்கின்றது. உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்படைய போகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நாடக தன்மை ஒரு பிரிக்ஸ் நடவடிக்கை தான் அவர் தன்னுடைய இலக்கை அடைந்திருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி கொள்கை சுதந்திரமான வர்த்தகத்தை பாதித்திருக்கின்றது. ஆனால் இதன் முடிவில் நாடுகள் ஒரு புது வழியை கண்டுகொள்ளும். தமக்குள் ஒப்பந்தங்களை எழுதி தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்வதற்கான புது வழிகளை தேடி ஓடும் என்பதும் யதார்த்தம் தான் என்று அவர் கூறுகின்றார். உலக வர்த்தகத்தை இதுவரை சுழல வைத்துக் கொண்டிருக்கின்ற பிரதான அச்சாணிகள் செயலிழந்து போக, அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்று கூறுவார்கள். ஆனால் இது முச்சானும் ஓடுகின்ற தேராக ஓடும். நாடுகள் சிறு சிறு குழுக்களாக தமக்குள் பண்டமாற்று வர்த்தகம் போன்ற வர்த்தகத்தை செய்கின்ற பொழுது உலக வர்த்தகத்தை நிர்வகித்த நிர்வாகமானது உடைந்து
இணைந்து உலக ஒழுங்கு இல்லாமல் போகின்ற சூழ்நிலை வரும். தி கார்டியனில் பிலிப் இன்மேன் எழுதுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்பினுடைய அழுத்தம் காரணமாக உள்நாட்டில் வரி குறைவு என்பதனால் உள்நாட்டில் தொழில்கள் வளரும் என்று கூறுகின்றார். ஆனாலும் கூட அமெரிக்காவில் இப்பொழுது பணவீக்கமும் பொருட்களினுடைய விலை உயர்வும் அமெரிக்க மக்களினுடைய கழுத்தை பிடிக்க தொடங்கிவிட்டது. ஏனென்றால் வெளிநாடுகளில் இருந்து வரும் பொருட்களில் இருந்துதான் அமெரிக்க கம்பெனிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த உதிரி பாகங்கள் வரியை சந்திக்கின்ற பொழுது அமெரிக்க மக்கள் அதிக விலை கொடுக்க வேண்டியதை தவிர்க்க முடியாது என்பதும், அமெரிக்காவில் தொழில்கள் வளரும் என்றால் 100% எல்லாமே அமெரிக்காவில் உருவானால் மட்டும்தான் வளருமே அல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய உற்பத்திகளை உலகம் முழுவதிலும் பரவ வைத்து அந்த உதிரி பாகங்களை இணைக்கும் இடமாக அமெரிக்காவை வைத்திருந்ததுதான் அமெரிக்காவினுடைய இன்றைய பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அந்த பொருட்கள் வருகின்ற பொழுது விலை உயரத்தான் செய்யும், பணவீக்கம் வரத்தான் செய்யும். அமெரிக்கா அதிலிருந்து தப்பி பிழைப்பது கடினம்தான். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டமருடன் பேசிய ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா ஒன் டெர் லயன் தன்னுடைய ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல் ஏழை நாடுகளை முற்றாக பாதித்து செயற்பட முடியாத சூழலை உருவாக்கி இருக்கின்றது. இந்த விவகாரத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இப்படியே பார்த்து கொண்டிருக்க முடியாது. டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக தாம் ஏதாவது செய்ய வேண்டிய சூழலை அவரே ஏற்படுத்திவிட்டார் என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆத்ம நண்பராக இருக்கின்ற பிரிட்டனிடம் அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளை நாளை திங்கட்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூடி டொனால்ட் ட்ரம்பிற்கு என்ன பதில் கொடுக்கலாம் என்று ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பிற்கு பதிலடி கொடுத்த நாடுகள் பல. ஆனால் இந்தோனேசியா, தைவான் போன்ற நாடுகள் டொனால்ட் ட்ரம்பிற்கு பதிலடி கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்புடன் பகைத்து கொண்டு அவர்களினால் நடக்க முடியாத காரணத்தினால் இந்த வலியை சுமந்து நடக்கலாம் என்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதேவேளை 50 நாடுகள் புதிய வரிகளினால் தாங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாக டொனால்ட் ட்ரம்புடன் பேச அறிவித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய தேசிய பொருளாதார ஆணையத்தினுடைய தலைவர் கெவின் கேசிட் தெரிவித்திருக்கின்றார். 50 நாடுகளுடன் பேசுகின்ற அக்கறை உள்ளவராக அமெரிக்க அதிபர் இல்லை. அவருக்கு இதில் மாற்றுவதில் எந்த விருப்பமும் இல்லை, அக்கறையும் இல்லை. அமெரிக்க மக்கள் இதனால் ஏதாவது லாபம் அடைந்திருக்கின்றார்களா என்றால் அவர்களுக்கும் எதுவும் நடைபெறவில்லை, நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் விரும்பவில்லை. அமெரிக்க வீதிகளெங்கும் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்து கொண்ட இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி தன்னுடைய கடும் கோபத்தை தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டன் பிரதமரிடம் 20% வரியை சுமக்க முடியாமல் இருப்பதாகவும், இத்தாலிய தொழில் நிறுவனங்களில் இப்பொழுதே வலி தெரிய தொடங்கிவிட்டதாகவும், அடுத்த வாரம் தான் அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபருடன் பேச இருப்பதாக கூறுகின்றார். அமெரிக்க அதிபரிடம் அப்படி என்ன புதிய திட்டம் இருக்க போகின்றது இவர்கள் தேடி சென்று பேசுவதனால் என்ற கேள்வி வினோதமான கேள்வியாகவே இருக்கின்றது. வாஷிங்டன் டிசியில் டொனால்ட் ட்ரம்பை இவர் வரும் நாட்களில் சந்திக்க இருக்கின்றார். அதேவேளை ரஷ்யா டொனால்ட் ட்ரம்பை பாராட்டி இருக்கின்றது. உக்ரைனுக்கு 10% வரி விதித்த டொனால்ட் ட்ரம்ப் தங்களுக்கு அப்படி எந்த வரியையும் விதிக்காமல் தங்களை தளர்வாக விட்டிருப்பது பாராட்டுக்குரியது என்றும் கூறியிருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் இனிமேல் புதிய ஒப்பந்தங்களை செய்யலாம் என்றும் பச்சை கொடி காட்டியிருக்கின்றது. இதுபோல வடகொரியா, பெலாருஸ் ஆகிய நாடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிக்காமல் விட்டு வைத்திருக்கின்றார். இந்த நாடுகளும் ரஷ்யாவுடன் இணைந்திருக்கின்றன, தப்பி பிழைத்திருக்கின்றன. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதை என்ன என்ற கேள்வி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆசிய நாடுகளில் உற்பத்தியாகும் பொருட்களின் விலை அமெரிக்காவில் விண்ணை தொட்டுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனா, வியட்நாம், இந்தோனேசியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து வருகின்ற உற்பத்தி பொருட்கள் இப்பொழுது அமெரிக்காவில் உச்சகட்ட விலையை தொட்டிருக்கின்றன. 180 நாடுகளை தாக்கிய வரியானது ரஷ்யாவையும் வடகொரியாவையும் பெலாருஸையும் விட்டு வைத்திருக்கின்றது என்பது வேடிக்கையான ஓர் உண்மைதான். பிரிட்டனுடைய உதவி நிதியமைச்சர் இனிமேல் பிரித்தானிய மக்கள் கஷ்டமான காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். உலகமயமாக்கல் இனிமேல் இல்லை, அது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது உலகம் வரிமயமாகி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மலிவான உடைகள், மலிவான சப்பாத்துக்கள் என்று கனவு காண முடியாத ஒரு உலகத்திற்குள் கால் வைத்து விட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். கடந்த 10 வருடங்களாக நாங்கள் அனுபவித்த உலக ஒழுங்கானது இனிமேல் அனுபவிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டதாக அவர் தெரிவிக்கின்றார். இவ்வாறான ஒரு நிலையில் இருந்து ஏழை நாடுகள் எப்படி தப்பி பிழைக்க போகின்றன, பணக்கார நாடுகளில் இருக்கின்ற மக்கள் கூட எப்படி தப்பி பிழைப்பதென்று தெரியாமல் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய ஓர் உலகம் எந்தவிதமான பயிற்சியும் இல்லாமல் கண்முன்னே வந்து நிற்பதும், எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்முன்னே வந்து நிற்பதும், கொரோனா போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பதும் உலகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. ஆனால் உலகம் இதையும் கடந்து செல்லும்
இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இது டியூப் தமிழருடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.